ഹലോ, എന്താ ചെയ്യുന്നേ? ഞാനൊരു കാര്യം പറഞ്ഞുണ്ടാക്കി തരുമോ? என்ன வேணும்? ബിസ്ക്കറ്റ് അല്ല അത്. എന്താ നോക്ക് നേരെ? കേക്ക്. ஓரியோ கேக்கா? ഉണ്ടാக்க അറിയോ? கேக்குக்கு நான் பண்ணிருக்கேன். ஓரியோ கேக்கு தானே? காலையில வாங்கிட்டு வந்து பிஸ்கெட் பார்த்துட்டு இப்ப பண்ணி தர சொல்லுதா? ഉണ്ടാക്ക്. பண்ணலாமா? எங்க வச்சு பண்ணலாம்? இங்க வச்சு பண்ணலாமா? ஒரு பவுலும் பிஸ்கெட் பாக்கெட்டும் எடுத்துட்டு வாங்க. போங்க, போய் வேலை பாருங்க. போங்க போங்க. ബിസ്ക്കറ്റ് ഇനി ഇതിൽ ഉണ്ടാക്കി തരണം. இதே கொண்டு வந்தாச்சா? ഞാൻ പ്ലാൻ ചെയ്ത് മേടിച്ച. காலையில பிஸ்கெட் வாங்கும் போதே நான் நினைச்சேன் இவ்வளவு பிஸ்கெட் வாங்க சொல்ல மாட்டீங்களேன்னு. അവിടെ നോക്കൊരു കുട്ടി പയ്യെ പാടത്ത് നിൽക്കുന്നു. தெரியுதா அதுல? വിളയാട്ട് നമുക്ക് ഓടി വരുന്നുണ്ടവൻ. ഓക്കേ, ഞാൻ അവനെ കാണിക്കട്ടെ. ആദ്യം നിനക്ക് ഉണ്ടാക്കാൻ അറിയോ ഇല്ലേന്ന് അത് പറയണം. நான் ஆல்ரெடி எங்க அம்மாக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் பண்றதுக்காக நைட்டு நட்டி ராத்திரி உட்கார்ந்து ஓரியோ கேக் பண்ணேன். காப்பிரைட். ஓ சரி, ஓகே. நைட் உட்கார்ந்து ரெடி பண்ணோம். ஓகேவா? எங்க அம்மாவை போய் எழுப்புற, அம்மா ஹாப்பி பர்த்டே, ஏன் பாப்பா இந்த நேரத்துல எழுப்புற, போய் தூங்க அப்படி சொல்லிட்டா அம்மா. அப்படியே பட் நைட் சூப்பர். சம்பந்தம் இதுவும் கண்டென்ட் சம்மலி. லைக் ஓரியோ கேக் பண்ண தெரியுமா கேட்டல. ஃபர்ஸ்ட் நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் ரெடி பண்ணேன். சோ அதனால நான் சொல்ல வரேன். வாங்கி தானே பதிவு அப்படியே ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணது. ஆல்ரெடி உடைஞ்சுதான் இருக்கு. ரெண்டு ஃப்ளேவர் கிடைச்சது காலையில. சரி சாப்பிட்றதுக்குதான்னு சொல்லி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டேன். ஏய் மோந்து பார்த்தாலும் தரமாட்டேன். என்ன மோந்து எப்படி பண்ணீங்க? அது மனம் வரதா. போய் பண்ணலாமா? ஓகே, ஓரியோ விட்டு அரைச்சு பொடி பண்ணிக்கலாம். இங்க பாரு, பின்னாடி போட்டோ எல்லாம் கொடுத்திருக்காங்க. இல்ல போக்கிமானோடது. பிகாச்சு. நான் 2 பிஸ்கெட் மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன். தின்றதுக்கு இல்ல, அது வேணும், அதனால எடுத்து வச்சிருக்கேன். அழகான பிஸ்கெட்டா 2 பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க, அது லாஸ்ட்ல தேவைப்படும். இது 2 ஓகே. ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா நல்ல பொடியாக அரைச்சிட்டு அதில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி லைட்டாக போட்டிங்கன்னா, ஐயோ சீக்கிரம் ரெசிபி இப்போவே சொல்கிறேன் நான் வெளியே எல்லாம். ஓகே வாங்க போய் பண்ணலாம். கமான். ஏய் என்ன பண்ணுறீங்க? இதில் போடுங்க. கொஞ்சமா போடு. இவ்வளோதான் இருக்கா? கொஞ்சம் போடுறேன் நான், கொஞ்சம் போடுறேன். நான் செய்ய மாட்டேன். இப்படி சைக்கோவா இருக்கிறீங்க. தொப்ப நான் சொல்றேன்ல, நான் தான் போடுவேன்னு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. நடிப்பு பாரு. நான் வீடியோ எடுக்கு. பொடியா அரைஞ்சிருக்கு, பொடியாவும் அரையில. ஓகே, இப்போ நான் போட்டிருக்க குர்த்தி வந்து ஃபுல்லாகவே காட்டன். காலையிலேருந்து நான் போட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது. சுடிதார் செட்டெல்லாம் நான் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். இன்ஸ்டா ஐடி தரேன். ஸோ எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ ஒரு நம்பர் சென்ட் பண்ணி வைக்கிறேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த குர்த்திஸ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும். அண்ட் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்திஸ் கிடைக்குமா? ஃப்ரீயா இல்லை, சாரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நான் வந்து குர்த்தி ஃப்ரீயா கிடைக்க சொல்லிட்டு இப்ப என்ன இப்படி சொல்றேன்? ஃப்ரீயா இல்ல, வாயில அப்படி தெரியாம வந்துருச்சு. உங்களுக்கு வந்து அந்த குர்த்திஸ் வந்து கிடைக்கும். அண்ட் முக்கியமா அந்த குர்த்தியோட பிரைஸ் வந்து எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ 399 தான். பேண்ட் டாப் நான் போட்டிருக்கேன் பாத்தீங்களா? பேண்ட்
டாப் ரெண்டுமே சேர்த்து. ஸோ எனக்கு வந்த டிசைன்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். பயந்துட்டு பயப்பட வச்சவ. அதாவது அந்த குர்த்திஸை வந்து நான் இப்போ காமிக்கிறேன், எடுத்துகிட்டு வருவீங்களா? குர்த்தி நல்லா இருக்குல்ல, குர்த்தி அண்ட் பேண்ட்டு. ஸோ அடுத்ததான் நல்ல ஒரு ப்ளூ கலர். ஸோ சேம் ட்ரெஸ்ஸில் மேட்ச் ஆகிற மாதிரி பேண்ட் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நல்ல ஒரு காஃபி ப்ரௌன் கலர். ஸோ இங்கே வந்துட்டு ஃபுல்லாக பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட்டன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதே மாதிரி இதுக்கு பேண்ட்டும் இருக்குது. ஸோ இதோட பேண்ட் இதுதான், டாப் இதுதான். ஸோ இந்த இது வேணும்னா இந்த கலர் வேணும், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் உங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அடுத்ததாக நல்ல ஒரு ரெட்டிஷ் பிங்க்கு. இதோட பேண்ட்டுமே வந்து ஒரு பேட்டர்னில் தான் வந்திருக்கு. சாரி, ஜிக்ஸாக் பேட்டர்னில் வந்திருக்கு. இது என்ன பிரிண்ட்டு? டேஷ் பிரிண்ட். இந்த பிரிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறவங்களுக்கு நான் ஒரு சாக்லேட் தருவேன். அஜரக் பிரிண்ட். ஸோ இந்த குர்த்திக்கு பேண்ட் வருது. பேண்ட்டு குர்த்தி சேர்த்து 399 பரவாயில்ல. ஸோ வி நெக்கில் நல்லாயிருக்கு. 399க்கு வர்த்துன்னு சொல்லுவேன் நான். ஒரு டாப்பு ஒரு பேண்ட்டு, அதுவும் ஃபுல்லாகவே காட்டன், பியூர் காட்டன். இந்த சம்மருக்கு கபகபான்னு வேர்க்குது. எனக்கு நான் இது காலையிலேருந்து போட்டிருக்கேன். இங்கே செம்ம வெயில், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு ஒரு ஃபீல் இல்லை. அடுத்து மை ஃபேவரட் கலர் ப்ளூ கலர். ஸோ இங்கே பேட்ச் ஒர்க்கு பட்டன்ஸ் வந்திருக்கு. பேண்ட்டு டாப்பு நல்லா இருக்குல்ல. ஸோ இது பேட்டர்னு சேம் இங்கே என்ன பேட்டர்ன் வந்திருக்கு. சேம் இது வந்து நல்ல கிரே வித் பிளாக் கலர். சேம் 399 ஒன்லி கைஸ். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. கலம்காரி பிரிண்ட். கலம்காரியில் டார்க் ஷேட்ஸ் தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது கலம்காரிலேயே உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, லைட் ஒயிட் பேஸில் பேண்ட் வந்துட்டு இங்கே பேட்ச் ஒர்க்கில் என்ன பேண்ட் வந்திருக்கோ அதே பேண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குர்த்தி அண்ட் தென் பேட்டர்ன். இது நல்ல காம்பினேஷன். ஆனால் பார்க்குறக்கு உங்களுக்கு பேஸ்டல் ஷேட் தான், ஆனால் நல்லாயிருக்கு. க்ரீன் கலர். இதுலேயும் வந்து உங்களுக்கு காட்டன் பேண்ட் கொடுத்துருக்காங்க. பேண்ட் எல்லாமே எலாஸ்டிக் தான். பேண்ட் வந்து உங்களுக்கு வந்து எலாஸ்டிக் பேண்ட் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. பேண்ட் வந்து வித்தும் இருக்குது. ஸ்ட்ரைட் கட் பேண்ட்டு தான் அது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஸோ ஈஸியாக இல்லை, கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி எல்லோ கலர் யாரும் எடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லோ கலர் வந்து வியர் பண்ணும்போது தான் அழகாக இருக்கும். நானும் எல்லோ பெருசாக எடுக்க மாட்டேன், பட் வியர் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஆனால் முக்கியமாக என்ன கேட்டால் நீங்கள் வந்து இது மெஷினில் போடாமல் நீங்கள் நார்மல் ஹேண்டில் வாஷ் பண்ணுறது நல்லது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது கலரு. ஸோ இதுவுமே உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் டிசைனில் வந்திருக்கு. பேண்ட்டுமே ஃபுல் காட்டன் தான். வெயிலுக்கு காலேஜுக்கு இந்த மாதிரி போகிறவங்க எல்லாமே ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் மீன்ஸ் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. ஸோ நான் காமிச்ச டிசைனில் உங்களுக்கு எதாவது வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் கொடுக்குற நம்பரில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா கொரியர் அவைலபிள் இருக்குது. எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 4 சைஸில். ஸோ 4 சைஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்குறது என்னை நம்பி வாங்கலாம். ஸோ இது ஃபேக்காக இருக்குமா ரியலாக இருக்குமான்ற டவுட்டே தேவை கிடையாது. என்னை நம்பி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஓகே, நான் கேக் செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சது. கேக் செய்யாதனால ஒரு நாள் மூஞ்சி வச்சு உட்காந்துருக்கேன். நான் போய் செய்கிறேன். ஓகே, பை பை. கேட்க வேண்டாமா? கேக்கு தின்னா கொண்டு கலைங்க. நான் வரதுக்குள்ளே நானாமா செஞ்சு சாப்பிட்ருவோம். செஞ்சுட்டு தான் சாப்பிட முடியும், ஆனால் செஞ்சுட்டு எடுத்து வச்சுக்கோ. எடுத்தெல்லாம் வைக்க முடியாது. பை பாய். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்படி நான் பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா. ஸோ இதில் என்னென்னா ஒரு கிளாஸ் பால் ஊற்றிக்கலாம். நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். கொஞ்சமாக பேக்கிங் சோடா போடுறேன். ஸோ நீங்கள் இதை வந்து நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 5. ஓகே காய்ஸ், பேட்டர் ரெடி. வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இங்கே ஒரு அவல் இருக்குது, எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்குது. நான் வந்து குக்கரில் தான் செஞ்சுருக்கேன். என்ன பண்ணுறேன், இதை வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை பண்ணிவிட்டு இதை வந்து தட்டணும். ஸோ இப்படி தட்டும்போது உள்ளே இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் வந்து வெளியே வருமோ. ஸோ நான் இங்கே தான் வச்சுருக்கேன். எனக்கு எப்படி வைக்கணும்லாம் தெரியாது. அவன் வந்து திறந்துட்டு கிட்ட வர பாத்திரம் இல்லை, அதனால் இதை வைக்கிறேன். தேர்ட்டி வைக்க போனால் ஆனால் 25 ஆக்கணும்னு நினச்சேன். ஸ்டாக் ஆகிடுச்சு. அதனால் வைக்கும்போதே கரெக்டாக வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ அதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா
வந்து மெல்ட் பண்ணிடலாம். அடுத்து ഞങ്ങൾ കേക്ക് ഉണ്ടാക്കുക. അത് അവിടെ വെച്ചു. ഇവിടെ വെച്ചാൽ മതിയായിരുന്നു അല്ലേ? ഫ്രിഡ്ജ് மேலே வச்சுருந்தோம், பயமாயிடுச்சுன்னு சொல்லி இங்கே வச்சுட்டோம். அது வேகுதா என்னன்னு கூட தெரியல. 5 minutes தான் இருக்குது. எந்த மாதிரி எனக்கு தோணல. സൗണ്ട് വന്നു. ആയെന്ന് എനിക്ക് തോന്നുന്നില്ല. എന്താ ഇല്ല തെരിയില്ല. இப்படிதான் இருக்கு. வெந்திருக்கா வேகலையான்னு எனக்கு தெரியல. லெட்ஸ் see. നോക്കിയാ നോക്കിയേ, അതിൽ കമ്പിയിലുണ്ടോ നോക്കിയേ. ആ ഇല്ല, അപ്പൊ വെന്നു തോന്നുന്നു. കേക്ക് റെഡി. കേക്ക് റെഡി റെഡി. പതുക്കെ കൊട്ട്. കൊട്ടാൻ പറ്റില്ല. ഇങ്ങോട്ട് കാണത്ത്. ഇനി ഇതിലേക്ക് ഇടയില് കറണ്ട് പോയിരിച്ചു ഗൈസ്. കെമിക്കൽ ഫ്രീ ചെയ്യുന്നോ? കെമിക്കൽ ഉണ്ടാക്കല്ലേ? മുട്ട പോലും വേണ്ട നമ്മുടെ കേക്ക്. എവിടെ പോയി കോയിലേട്ടാ? വണ്ടി സ്റ്റാർട്ട് ആവേണ്ട വൃത്തിട്ടവളെ. இப்ப இங்க வந்து உட்கார்ந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? വണ്ടി അവിടെ നിന്നു. അപ്പൊ അവിടെ നിർത്തി. ഓ അങ്ങ് വന്ന് കറക്റ്റാ നിക്കോ നോക്കിയമ്മ. അവിടെ വന്ന് നിന്നു അത്രേ. ഇത് യൂട്യൂബിലെ 30K ആണ്. അത് ആണതൊക്കെയാണ് സെലിബ്രേഷൻ. പിന്നെ ശരിക്കും കേക്ക് പോലെ ഉണ്ടല്ലേ? കേക്ക് കറുത്ത കേക്ക്, ഇത് മട്ടിക്കാത്ത കേക്ക് മുറുക്കി തിന്നാൻ പൂതിയാവണു. ആക്രാന്തം. അത്രയും ടേസ്റ്റ് ഉണ്ടോ? തിന്ന കൈ കൊണ്ട് തന്നെ. ஓகே ஃபைனலி நம்ம அழகான ஓரியோ சாக்லேட் கேக் ரெடி பண்ணுறதை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா கீழே வந்து கமெண்ட்டில் நல்லா வந்ததா இல்லையான்னு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறையா வந்து டிஷ்ஷஸ்லாம் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். இன்னும் புதுசாக நான் வந்து உங்களுக்காக வீடியோ கொண்டு வரேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.